வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக நிஜம் டிவி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாளும் நிஜம் டிவி மூலமாக கர்த்தர் தருகிற அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கர்த்தர் உங்களை என்னை பார்த்து ஒரு சொல்லுகிற ஒரு காரியம் அங்க இருக்கிறது. கட்டளை வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆக்சுவலா கேப்ரியேல் தூதன் தானியேலிட்ட வந்து சொன்ன ஒரு காரியம் தான் இது. கட்டளை வெளிப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக கட்டளைகளுக்காக எதிர்பார்த்திருக்கிறோம். அநேக உத்தரவுகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல முடிவுகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவம் வந்துடாதா? அரசாங்கம் இந்த ஒரு ஆர்டரை போட்டுறாதா? மேல் அதிகாரிகள் இந்த ஒரு ஆர்டரை போட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட பிள்ளைகள், தொழில் செய்கிறவர்களானாலும் சரி, வேலை பார்க்கிறவர்களானாலும் சரி, பல ஆர்டர்களை பல உத்தரவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான். இந்த நாளிலும் கூட என் ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்கிற அந்த உத்தரவை கட்டளையிட போகிறார். அந்த கட்டளை வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டளை வெளிப்பட போகிறது. தானியேல் அநேக காரியத்தை குறித்து பாரப்பட்டு அநேகருடைய பாவங்களுக்காக மன்றாடி அறிக்கை செய்து இருக்கிற வேளையில தான் இந்த தேவதூதன் போய் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். கட்டளை வெளிப்பட்டது. இந்த நாளில் கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற கண்ணீரோடு கவலையோடு கூட இருக்கிற இந்த சூழ்நிலையில தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜபித்த தேவ பிள்ளையே, நீ எந்த காரியத்திற்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறாயோ, இதை பார்த்து கொண்டிருக்கிற நிஜம் தொலைக்காட்சி நேயர்களே, நீங்கள் என்ன காரியத்துக்காக வேண்டிக் கொண்டிருந்தீங்களோ அந்த காரியத்திற்கு கட்டளை வெளிப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளை எப்போ வெளிப்பட்டதாம்? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கினால் கட்டளை வெளிப்படும். உத்தரவை எதிர்பார்த்து நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா அதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்களா? இருதயத்தின் விருப்பம் நிறைய இருக்குது. அப்படி நடந்துடணும், இப்படி நடந்துடணும், அது கிடைச்சிடணும், இது கிடைச்சிடணும் சொல்லி நிறைய இருதயத்துல வேண்டுதல்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதை தேவ சமூகத்துல வேண்டி இருக்கிறோமா? தானியேலுக்கு சொல்லப்படும் போது அழகா சொல்லப்படுகிறது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அப்படியானால் கட்டளை வெளிப்பட வேண்டுமானால் வேண்டிக் கொள்ள தொடங்க வேண்டும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு அநேகர் ஜெபிப்பதில்லை. எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? ஏதாவது பிரச்சனைன்னு மட்டும்தானே சில பேர் ஜெபிக்கிறாங்க. ஏதாவது நெருக்கம், வேதனை, உபத்திரவம், கவலை, கண்ணீர் வர்ற நேரத்தில் அநேகர் ஆண்டவரை தேடுறாங்க. அப்படி அல்ல, எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளையாக இருக்க வேண்டும். அந்நாள் பண்டிகைக்கெல்லாம் ஆலயத்துக்கு போவா, ஆனா அங்க போய் சாப்பிடாம அழுதுகிட்டு தான் இருப்பா. ஒவ்வொரு முறையும் பண்டிகைக்கு போதும் வருஷந்தோறும் அது வழக்கமாக இருந்தது. ஆனால் எந்த வருஷம் அவ ஆலயத்தில் போய் வேண்டிக் கொண்டாளோ அந்த வருஷம் அவள் கற்பத்தின் கனியை பெற முடிந்தது. அதனால நானும் கோயிலுக்கு போறேன், நானும் கூட்டத்துக்கு போறேன், கன்வென்ஷனுக்கு போறேன், உபவாச கூட்டத்துக்கு போறேன். எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் நீங்க வேண்டிக் கொண்டால் மட்டுமே கட்டளை வெளிப்படும். சரி, யாரு வேண்டிக் கொண்டாலும் கட்டளை வெளிப்படுமா? இந்த வசனத்தில் அழகா முன்னால சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது. யாருக்கு கட்டளை வெளிப்படும்? வேண்டிக் கொள்ள தொடங்கினவர்களுக்கு வெளிப்படும். யார் வேண்டிக் கொள்ள தொடங்கினால் கட்டளை வெளிப்படும்? கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தால். எனக்கு மிகவும் பிரியமானவன்,
நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது. அப்படியானால் நாம ஆண்டவருக்கு பிரியமா இருந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நிஜம் தொலைக்காட்சி நேயர்களே, ஒரு நாள் இந்த விசேஷித்த வார்த்தையை பார்த்து கொண்டு எனக்கு ஒரு அற்புதம் நடந்துடாதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற தேவஜனமே, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் மாறினீங்கன்னா நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்படும். நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன். நான் ரொம்ப நாளா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எவ்வளவோ ஜோம் பண்ணியாச்சு, கேட்கப்படல. ஏன் கட்டளை வரல? ஏன் உத்தரவு வரல? நீ மிகவும் பிரியமானவனாய் இருந்திருந்தால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டிருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா மாறுங்க. எது ஆண்டவருக்கு பிரியமோ அதை செய்ய பழகுங்க. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்யுங்க. உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். துதி, ஸ்தோத்திரம், கன, மகிமை அவருக்கு செலுத்தி கொண்டிருங்க. அதுவே அவருக்கு பிரியம். அவருக்கு பிரியமான பிள்ளையா நீங்க மாறிட்டா நீங்க வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை வெளிப்படும். அதை நீங்கள் அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட தகப்பனே, ஒரு நல்ல வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தானியேலை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை இந்த நாளில் கூட நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் அந்த வார்த்தையை நீர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் வேண்டிக் கொள்ள தொடங்கி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறி வேண்டிக் கொள்ள தொடங்குறாங்களோ, அவங்க என்ன காரியத்தை வேண்டிக் கொண்டாலும் அது பொருளாதார காரியமாய் இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்பு காரியமாய் இருக்கலாம், அல்லது திருமண காரியமாய் இருந்தாலும் சரி, கற்பத்தின் கனி காரியமாய் இருந்தாலும் சரி, இந்த கொள்ளை நோய் தாக்குதலில் என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிற வேண்டிக் கொள்கிற அந்த காரியமானாலும் சரி, எந்த காரியத்தை அவர்கள் வேண்டிக் கொண்டாலும் அந்த காரியத்தை வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமாய் வாழாத பிள்ளைகள் யாரெல்லாம் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளையாய் நான் வாழ்வேன் என்று சொல்லி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க. உடைய நன்மை கிருபை மட்டும் பிள்ளைகளை தொடருவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நிஜம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். கட்டளை வெளிப்பட்டது. நீங்க வேண்டிக் கொண்ட உடனே, வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே, நீங்க அவருக்கு பிரியமான பிள்ளையா இருந்த உடனே கட்டளை வெளிப்பட போகிறது. ரெண்டு காரியத்தை உங்களை மாத்திக்கிடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.